வேற யாருக்கா தெரியுங்களா எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்குன்னு? 300 300 சொல்றீங்களா? 3ன்றீங்களா? 3 ஜாயின்ஸ் இருந்தால் இவ்வளோ பெரிய உடம்பு எப்படி நிற்க முடியுங்களா? 360 ஜாயின்ஸுங்க. 360 நியர்பை வந்துட்டாங்க ஐயா. 360 ஜாயின்ஸ்னு சொல்கிறாங்க. 360 ஜாயின்ஸ் இருக்குது. இல்லை நிறைய செமி ஜாயின்ஸ் இருக்குது, பால் ஜாயின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6 ஜாயின்ஸ் வந்து யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ்னு சொல்கிறாங்க. பந்து கிண்ண மூட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு பந்து ஒரு கிண்ணம் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த விரலை இப்படி சுற்றுறேன்னா இது கிண்ணமாக இருக்கும், இது பந்தாக இருக்கும். இப்போ இந்த மணிக்கட்டை இப்படி சுற்றுறேன்னா இது பந்து, இது கிண்ணம், அந்த மாதிரி தான் இயங்குது. அதில் முக்கியமான பால் ஜாயின்ஸ், யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ்ன்றது 6 இருக்குது. அந்த 6 வந்து 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயின்ஸ் 2, முட்டி ஜாயின்ஸ், நம்ம நீ ஜாயின்ஸ் 2. ஏன்னா நம்ம உடம்ப நிற்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாடி நிற்குதுன்னா இந்த 6 ஜாயின்ஸ் தான் ஒரு மனிதனுக்கு உருவத்தை முக்கியமாக கொடுக்குது. தலைப்பகுதி இந்த ஷோல்டர் கையெல்லாம் இணைக்கிறது இந்த கையில் இருக்க ஜாயின்ஸு, மார்பிலேருந்து இடுப்பு வரைக்கிறது ஹிப் ஜாயின்ஸு, நம்ம டோட்டல் பாடியை தாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நீ ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த முட்டி ஜாயின்ஸு. அது இல்லாமல் எவ்வளோலாம் இருக்குது, நம்ம தலையில் எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்குது, எரேஸ் பண்ணிட்டு தலையில் எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக ஸ்கல்லில் எவ்வளோ இருக்குன்னுலாம் இருக்குது. இப்போ இந்த ஜாயின்ஸுக்கு நம்ம பண்ணும்போது சாமிஜியோட பயிற்சி பார்த்திங்கன்னா நம்ம கை பயிற்சின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு பயிற்சி கை பயிற்சின்னு தானே இத்தனை நாள் அந்த 7 பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் முதல் பயிற்சியிலே பாருங்கள் ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளை கிளியர் செஞ்சு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுது. கைகளை நம்ம மேலே தூக்கி எந்த செயலும் செய்யறதில்ல. அதனால் கையை தூக்கி 4 மூச்சு நேரம் நிற்கும் போது ஷோல்டரில் நமக்கு என்ன ஆகுதுங்க, ரத்த ஓட்டம் நல்லா நிற்கும். அப்புறம் கைகளை பக்கவாட்டில் அசைகிறோம். பின்னாடி இருக்கிற பொருளை எடுக்கணும்னா எப்படி எடுப்போம்? பின்பக்கம் ஒரு பொருள் இருக்குது, எனக்கு பின்பக்கம் இப்போ இருக்குது, நான் எடுக்கணும், எப்படி எடுப்பேன்? திரும்பி தான் எடுப்பேன். இப்போ இந்த கை வந்து பின்பக்கமாக ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதுக்கு நம்ம கை பயிற்சி 3வது 3, 4, 5 பயிற்சியில் என்ன பண்ண போகிறோம்? கைகளை ரொட்டேட் பண்ண போகிறோம் 360 டிகிரி இல்லையா? இந்த முத்திரைக்கு பேர் என்னங்க? சமான முத்திரை, முகுல முத்திரை, பஞ்ச முத்திரைன்னெலாம் சொல்கிறாங்க. இந்த முத்திரை இந்த 5 விரலும் பார்த்து நிறைய பேர் இப்படிலாம் வைப்பாங்க. இந்த 5 விரலும் குவிந்து ஒன்றா இருக்கு. சித்த பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிஜி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சீக்வன்ஸாக. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவர் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் ஒரு நாளைக்கு இயக்குறாங்களோ, தினமும் பஞ்ச பிராணன் பஞ்ச நாடிகளை யார் இயக்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்நாள் வந்து 120 அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரண சமான முத்திரை பஞ்சமுத்திரைன்னு நம்ம நினச்சிருக்கோம். இந்த முத்திரை வைக்கும்போது நம்ம உடம்புல பஞ்ச பிராணன் வந்து சீராக இயங்கும். இந்த பஞ்ச பிராணன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் சொல்லக்கூடிய பஞ்ச பிராணன். தச பிராணன் இருக்குது, ஆனால் இதில் 5 பிராணன் நல்லா சீராக இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைகள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 360 டிகிரி ஐயா நீங்கள் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க ஐயா. இப்போ பின்பக்கமாக பேக் ரொட்டேஷன் சொல்கிறேன். ஏன் பேக்னா, நமக்கு வலது கைக்கு இந்த பக்கம் கடிகாரம் இருந்ததுன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். கிளாக் வைஸ்னால் குழப்பம் வந்துடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பின்பக்கமாக சுற்றுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையை எப்படிலாம் ஆட்டிக்கிட்டே செய்வாங்க, பார்த்தீங்களா உடம்பு ஆடும். சாமிஜியோட உடற்பயிற்சியுடைய விதிமுறைகளில் போட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக. ஒரு இருப்பு, ஒரு இயக்கம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்குமே, எம்எஸ்சி படித்தவங்களாம். உடற்பயிற்சியின் 2 அங்கங்கள் என்னென்னா இருப்பு, இயக்கம். இந்த உடம்பு அப்படியே ஸ்ட்ராக்னட்டாக இருக்கணும். இந்த கை மட்டும்தான் போகணும். இந்த பாருங்க, நான் மைக்கு பிடிச்சிருக்கேன், மைக்கு கூட அசையலை, ஆனால் என்ன பண்ணுறோம்? இப்படிலாம் செய்வோம். இந்த உடம்பு அசைவே கூடாது. கை மட்டும் காதை ஒட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும். இந்த அக்குள் பகுதியை ஒட்டி வரணும், சுற்றி வரணும். இந்த மாதிரி சுற்றுறாங்க. வலது கை பின்னோக்கி 5, இடது கை பின்னோக்கி 5, வலது கை முன்னோக்கி 5, பின்னோக்கி 5, 2 கையும் சேர்த்து அப்புறம் ஒரு கால் முன்னாடி வச்சு சரி. எத்தனை முறை சுற்றுறோங்க? டோட்டலாக எத்தனை முறை சுற்றுறோம்? 40. சூப்பர், 40 கரெக்டாக. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொன்னாங்க. ஏன்னா பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் நம்ம. கரெக்டாக நம்ம மைண்டில் ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு செல்லுலையும் ஏற்றி வச்சுருக்கோம். 40 சுழற்சி சுற்றுறாரு பாருங்க ஐயா கைகளை வச்சு. 2 கையும் சமான முத்திரை வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக பேக் ஸ்விம்மிங், ஃப்ரண்ட் ஸ்விம்மிங் அடிக்கிறாங்க. சரியா? இப்போ போகலாம். இப்படி கைகளை சுற்றும் போது நம்ம புத்தகத்திலே போட்டிருக்கோம், அக்குள் பகுதியை உராய்ந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இது எதற்காக முக்கியமாக அப்படி செய்யணும்? காதுகளை ஒட்டி வரும்போது இந்த சுண்ணாம்பு காலத்தை தொடணும். இப்படி வரும்போது அக்குள் பகுதியை ஒட்டி வரணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கி மார்பக புற்றுநோய் நிறைய வந்துட்டு இருக்குதுங்க. யாரை கேளுங்க, பிரெஸ்ட் கேன்சருங்க, யூட்ரஸ் கேன்சருங்க, யூட்ரஸ் எடுத்துட்டோம், பிரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மார்பக புற்றுநோய்க்கான ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்குளில் தான் நெறி கட்டி ஆரம்பிக்கும். இந்த பிரெஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா,
வெறும் பிரஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுல எந்த பக்கம் கேன்சர் வருதோ, பின்பக்கம் இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்கோல் வருது இல்லையா, இந்த இடத்துல இருக்கும் வேர், அதோட வேர் இந்த இடத்துல, இந்த ஷோல்டரில் பின்பக்கம் ஒரு முக்கியமான வேர் இருக்கும். அந்த ரூட் அப்படியே அந்த அந்த நரம்பு வந்து அங்கே தான் வரும். அது வரைக்கும் சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க. டியூப் வச்சு விடுறது பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது ரிமூவ் பண்ணுறது பிரஸ்ட்டை, டியூப் அந்த செல தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த வேஸ்டேஜ் நீரெல்லாம் வெளியில் வருது, இந்த இடத்துல இருக்கும் அந்த ரூட்டு, இது வரைக்கும் வருங்க. இப்போ அந்த பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கணும்னா இந்த 40 சுழற்சி அழகாக செய்யணும். ஏன்னா உள்பகுதியில், அக்குள் உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம்னு இருக்குது. குத்து வர்மம், புத்து வர்மம், அதை குத்தி வர்மம் கொடுப்பாங்க, ஒன்று வந்து தொட்டு கொடுப்பாங்க. அப்போ உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம்னு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஷோல்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிறர்தாரை வர்மம்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வர்ம புள்ளிகள் இந்த அக்குள் பகுதியில் இருக்குது. காரீரல் வர்மம் இந்த பக்கம், இந்த பக்கம் வெள்ளீரல் வர்மம்னு இருக்குது. எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த ஷர்ட்டு இப்போ நான் இப்போ ஐயா, எங்கள் ஐயா இருக்கு, இந்த கோடு இப்படி வருது இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சிங் லேடிஸ்க்கும் ப்ளவுஸ் போடுறோம் பார்த்து பாருங்க, இப்படி கொடுப்பாங்க, சென்டராக குத்துவாங்க, இந்த கை வச்சு குத்துறேன் பார்த்து, இப்படி வச்சு உள்ளே குத்தும் போது அக்குள் சென்டரில் போய் குத்தும். அது பேர் வந்து உள் குத்து வர்மம்னு பேர். அதுலேருந்து ஒரு 4 விரல் வச்சிங்கன்னா உள் புத்து வர்மம், இது கொஞ்சம் அதை விட அழுத்தம் கம்மியாக கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 4 இல்லை ஒரு 2-3 விரல் கீழ் வச்சிங்கன்னா பிறர்தாரை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. இப்படி வர்மம் இருக்குது. இப்போ நம்ம அப்புறம் வெள்ளீரல் காரீரல் வர்மம், வலது கை பக்கம் இந்த பக்கம் வெள்ளீரல், அந்த பக்கம் காரீரல் வர்மம்லாம் இருக்குது. அப்போ இந்த வர்மம்லாம் என்ன ஆகுனா, இந்த கைகள் இப்படி சுழற்றும் போது உங்களுக்கு அந்த வர்மம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது பிரஸ்ட் கேன்சர் வராது. ஏன்னா பிரஸ்ட் ரிமூவ் பண்ணாங்கன்னா, கத்தி வச்சு சர்ஜரி நடக்குது பார்த்தீங்களா, நம்ம முதல்ல பார்த்தோம் செல்கள் ரொம்ப சிறந்த கம்யூனிகேட்டர்னு. அங்கே சர்ஜரி நடக்கும்போதே அதோட ரூட் எங்கே இருக்குன்னா யூட்ரஸில் போய் உட்காந்துரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுங்க, பிரஸ்ட் கேன்சரில் சர்ஜரி பண்ணி எடுத்தவங்களுக்கு அவங்களோட இறுதி காலம் கர்ப்பப்பை கேன்சர் வருவதற்கு 90% வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் நிறைய மெடிக்கல் செமினார்லாம் அட்டன் பண்ணி தான் ரூட் அங்கே தான் பாருங்கள். டெலிவரி ஆனவுடனே ஃபீடிங் ஆரம்பிக்குது லேடிஸ்க்கு. ஒரே நரம்புங்க கர்ப்பப்பையிலேருந்து அப்படியே ரூட் வந்து 2 பிரஸ்ட் பக்கம் தான் பிரியும். கர்ப்பப்பை கேன்சர் வந்தவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பயிற்சிகள் கண்டினியூ பண்ணுங்க. கர்ப்பப்பை எடுத்தாலும் காயக்கல்பம், உடற்பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரஸ்ட் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. கரெக்டாக டாக்டரோட டயக்னோஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் பயிற்சிகளையும் பண்ணாதான் உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கை சுற்றுறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள். 3 வருஷமா என்ன பேசிட்டு இருக்கோங்க, கொரோனா கொரோனா கொரோனான்னு பேசிட்டு இருக்கோம். நுரையீரல் சுருக்கம், ஏன்னா மேல் மூச்சு தான் வாங்குறோம். நிறைய பொல்யூட்டட் ஹேர், நம்மளை சுற்றி மாசுபட்ட காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அந்த சுவாசம் உள்ளே போய் நுரையீரல் சுருங்குது. போதிய அளவு சுவாசம் இல்லாமல் போச்சு, மேல் மூச்சு வாங்குறோம். நுரையீரல் கேன்சரும் நிறைய வந்துட்டு இருக்குது இன்னைக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அவ்வளோலாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் லங்ஸ் கேன்சர் இருக்குங்க, லங்ஸில் அடைப்பு இருக்குது, லங்ஸில் வந்து நோட்ஸ் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அந்த நோட்ஸ்லாம் வராமல் வயசாக மூச்சு வாங்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா மூச்சு இறைப்பு தன்மை வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த 40 சுழற்சி இந்த ஜாயின்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, பால் ஜாயின்ஸுக்கு தான் சாமிஜி. இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த வர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும்போது 2 பக்கவாட்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராது, மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் வராது, ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் வராது. பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் ப்ளஸ் மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராணன் அபானன் சபானன் பஞ்ச பிராணன் நல்லா வேலை செய்யும் நம்ம உடம்புல. நான் ரொம்ப மெஜாரிட்டி ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச பிராணன் தான். அது என்னெல்லாம் செய்யுது, அந்த பிராண சக்தி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு, இந்த பஞ்ச பிராணன் இல்லைன்னா என்ன நடக்கும் நம்ம உடம்புல அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ 40 சுழற்சி. இப்போ இந்த 5வது பயிற்சியில் ஐயா என்ன பண்ணாங்க, ரைட்டு காலை ஒரு கால் முன்னாடி வச்சாங்களா, ஐயா அது செய்யுங்க, ஒரு கால் முன்னாடி வச்சு செஞ்சாங்க. அடுத்தது என்ன பண்ணணும், இடது கால் ஏன் முன்னாடி வச்சு செய்யக்கூடாது, வலது கால் வச்சு செஞ்சாங்கல்ல. சாமிஜி எப்பயுமே வலது கை சுத்தணும்னா ரெஸ்ட் கொடுத்து இடது கை சுத்த சொல்றாங்களா, ஏன் இப்போ இடது கால் வச்சு சுத்தக்கூடாது? என்னங்க, பூமியுடைய சுழற்சி வலச்சுழலா இருக்கு, ரத்த ஓட்டம் வலச்சுழலா இருக்கு. ரத்த ஓட்டம் நம்மளோட உயிர் ஓட்டம் எப்படி இருக்குங்க, வலம் இருந்து ஐயா சொல்ற மாதிரி வலம் இருந்து இடமாக இருக்கும்போது நம்ம வலது கால் மட்டும் வச்சு தான் செய்யணும். நம்ம இப்போ ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும், ஏன் இடது கால் வச்சு சுத்தக்கூடாதுன்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்களை கூட நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இது கேளுங்கன்னா நம்ம அன்றத்தை சொல்லி கொடுத்தா சொல்லக்கூடாது, உங்களுக்கு கரெக்டாக அந்த விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் கோவில் சுற்றுறீங்க, ஒரு கோவில் போய் பிரதர்ஷனம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அப்பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க. அதுவே ஆப்போசிட்டில் சுற்றினா அப்பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி ஒருத்தர் உட்கார வச்சுட்டோ இல்லை ஒரு இடத்தையோ நீங்கள் வலம் இருந்து இடமா சுற்றுனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும். ஆப்போசிட்டில் சுற்றுனீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க உங்ககிட்டேருந்து. உங்ககிட்டேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா வலம் இருந்து இடமா சுற்றணும்,
நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கணும்னா இடமிருந்து வளமா. இன்னைக்கு நிறைய இடை சறுக்கல்கள் என்னது, நிறைய அப்பிரதர்ஷனம் நிறைய பேர் பண்றாங்க. இப்படி சுத்துறது, திரும்ப அப்படி சுத்துறதுலாம் சுத்துறாங்க. அதெல்லாம் தவறு. வளமிருந்த இடமா தான் அந்த காலத்துல கோவில் பிரதர்ஷனங்கள் கூட இருந்தது. ஏன்னா அங்க இருக்கிற காந்த காலத்திலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க என்ன பண்ணாங்க, உள்வாங்குவதற்காக. சரிங்களா? அப்போ முதல் இது வந்து எல்லாமே ரைட்டு கால் மட்டும் வச்சுதான் இந்த கை பயிற்சி நம்ம சொல்றோம். வாழ்க. ரைட். அங்க பாருங்க, சமான முத்ரா. மெயினா சமான முத்ரா நன்மை பண்ணாங்க, பெட்டர் டைஜஷன். மெயினா ஜெரிமானம் சரியான முறையில் இருக்கும். அதை விட முக்கியமானது இது முக்குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற திரிதோஷங்கள். எது? வாதம், பித்தம், கபம். நம்ம மனித உடல்ல நோய் எதுல வரும்? ஒண்ணு வாத நோயா இருக்கும், இல்ல பித்தம், இல்லன்னா அதாவது பித்தம் பாத்தீங்கன்னா 20லேருந்து 40 வயசு வரைக்கும் பித்தம் சார்ந்த நோய்கள் வரும். அதாவது 20லேருந்து 40. நீங்க பாருங்க, தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40க்குள்ள வரும். அது வந்து பித்தம் சார்ந்த நோய்கள். 40க்கு அப்புறம் பாருங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி முட்டி வலி, கை கால் வலி வரும். வாதம் சார்ந்த நோய்கள். 40லேருந்து 60 வாதம் சார்ந்த நோய்கள். 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கபம் சார்ந்த நோய்கள். 60 to 80. நமக்கு முடிவு எதுலங்க? கபத்துல தான். அந்த கபம் வராம, கபம்னா என்னதுங்க? சளி. கபம்னா சளி. இந்த சளி சேராம இருக்கணும் அப்படின்னா அந்த கபம் சார்ந்த நோய்கள் கிட்டேருந்து நாம தப்பிக்கணும். கடைசியில ஒருத்தர் இயற்கையா ஒருத்தர் மரணம் அடைகிறாருன்னா அவருக்கு அந்த கபம் தான் அந்த தொண்டையில சொல்லுவாங்க. கலகலன்னு சவுண்ட் வந்துருச்சுங்க, சளி ரொம்ப பிடிச்சிச்சு, அவரால் முழுங்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கபம் வராம இருக்கணும். வாத பித்த கபம் சொல்லக்கூடிய முக்குற்றங்கள் இந்த சமான முத்திரை வைத்து 50 நம்ம 40 சுற்று அந்த கைகளை வச்சு அழகா சுத்தும் போது நமக்கு சரியாகுது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. திரிதோஷங்கள். சித்த மருத்துவத்துல, ஆயுர்வேதத்துல 3 தோஷங்கள்னு சொல்றாங்க. வாத பித்த கபம். அது வந்து சரியாகும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமான முத்ரா வைக்கும் பொழுது we are activating பஞ்ச பிராணாஸ் in our physical body. வர்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது? மகரிஷியே இந்த இடத்துல வந்து சமான முத்திரையை கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ம கிரந்த சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் தினமும் இயக்குகிறார்களோ அவர்கள் இந்த புவியிலே 120 ஆண்டு காலம் உயிர் வாழ்வார்கள் அப்படின்னு வர்ம சாஸ்திரம் சொல்கிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கைப்பயிற்சியினுடைய நிலை 3, 4, 5 இதுல மொத்தம் 40 ரொட்டேஷன் கொடுக்குறோம் இல்லையா? இந்த 40 ரொட்டேஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, we are activating பஞ்ச பிராணாஸ் in our body. பிராணன், அபானன், சமானன், உத்தானன், வியானன். இந்த பஞ்ச பிராணன் ஆக்டிவேட் ஆகுது உடம்புல. இதுல பிராணன் சொல்றது எது? பிராணன்னா எது? உயிர். உயிர். அப்ப பிராணன் சரியான முறையில இயங்கும் உடலுக்குள்ள, பிராணசக்தி சீரா இருக்கும். ரெண்டாவது அபானன். இந்த அபானம் எங்க இருக்குன்னா, குதத்துக்கும் குய்யத்துக்கும் நடுவில் இருக்கிறது அபானன். இந்த அபானன் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, சிறுநீர், மலம், விந்துநாதம் 3த்தையும் சரியான முறையில் வெளியேற்றும். ஒருத்தர் சிறுநீரே வெளியேற்றலன்னா என்ன அர்த்தம்? கிட்னில பிரச்சனை. சிறுநீர் அதிகமா போயிட்டே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? டயபெட்டிக் பிரச்சனை இருக்கு. அப்ப சிறுநீர்ல ஏற்றமோ இறக்கமோ வந்தா என்ன வந்துருது நமக்கு? அபான வாயு வந்து உடல்ல வந்து சரியாக வேலை செய்யவில்லை. ஒருத்தர் மோஷனே போலன்னு என்ன அர்த்தம்? மலச்சிக்கல். மோஷன் போயிட்டே இருந்தாருன்னா டைஜஷன் சிஸ்டமே வேலை செய்யலன்னு அர்த்தம். உடம்பு வளர்க்கறது உணவு. அந்த உணவு சப்த தாதுவா மாறினா தான் ஆற்றல். அப்ப சப்த தாதுவா மாறாமையே அடி மேல ஏத்துறது, அதாவது வந்து இன்டேக் போறது அப்படியே வெளியில வந்துருச்சுன்னா அர்த்தம்? போ வேலை அபானன் சரியா வேலை செய்யல. விந்துநாதம் அதிகமாக செலவழித்தால் நரம்பு தளர்ச்சி. விந்துநாதமே செலவழிக்கலைன்னா பித்து பிடிச்சு போயிடும். அப்ப இது 3மே சமன்படுத்துறது தான் இந்த அபானன். 3வது சமானன். இந்த சமானன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தொப்புளுக்கும் அதாவது சுவாதிஷ்டானத்துக்கும் மணிப்பூரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல, இந்த கயிறு படுற இடத்துல இருக்கிறது தான் வந்து சமானன். இந்த சமானன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடலிலே 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சரை நமக்கு வெயிட் பண்ணுது. இப்ப நம்ம எல்லாம் உங்ககிட்ட பாக்குறேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சொல்றீங்களா? அப்ப நல்லா இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உடம்புல வந்து சமானன் சரியான முறையில வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த 98.6 1 டிகிரி மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 1 டிகிரி மேல போனா 1 டிகிரி மேல போனா பாடி பெயின், ஜுரம் வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். 2 டிகிரி மேல போனா தான் ஜுரம். 3 டிகிரி மேல போனா ஹை டெம்பரேச்சர். டாக்டர் போய் நம்ம என்ன பண்றோம்? உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம். 4 டிகிரி மேல போனா ட்ரிப்ஸ் ஏத்துவோம். 5 டிகிரி மேல போனா ஐசியூ. 6 டிகிரி மேல போனா ஐசிசியூ.
7 டிகிரி மேல போனா உப்பர்வாலா, அவ்வளவுதான். அதே 98.6 1 டிகிரி கீழே இறங்கினா உடல் வலி குளிருது. 2 டிகிரி கீழே போனா குளிர் ஜுரம். 3 டிகிரி கீழே போனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன். 4 டிகிரி அதே ட்ரிப்ஸ். 5 டிகிரி அதே ஐசியூ. 6 டிகிரி அதே ஐசிசியூ. 7வது டிகிரி என்ன ஆகும்? டாக்டர் வந்து வெளியில போய் கண்ணாடி இப்படி அழுத்துருவார். சினிமாலாம் பாக்குறமே, டாக்டர் இப்படி வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து கண்ணாடி இப்படி எடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஆளு மைனஸ்ல போனா ஜன்னி பிறந்துரும். புரியுதுங்களா? கிட்னி, லிவர், ஹார்ட் மூணுத்தையும் அடிச்சிடும். அப்போ ஒரு இந்த சமானம் சரியா வேலை செய்யலைன்னா போச்சு. நம்ம தான் எல்லா வேலையும் இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணலையா, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்றோமே. நான் டெய்லி 98.6 இருந்தே பழக்கம் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 108.6 இருக்கேன்னா என்ன ஆகும்? இது நம்மளே இருக்க மாட்டோம். பாருங்க எவ்வளவு ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பட் we are not giving any respect to our physical body since we got as free of cost. அடுத்து உதானம். இந்த உதானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்? டீ பிஸ்கெட் சாப்பிட்டோம். அதை கொஞ்சம் திருப்பி கொடுக்குறீங்களா? டீ பிஸ்கெட்டியா எங்க உள்ள போயிடுச்சா? யாரு அது உள்ள போக வச்சது? யாரு? அவர்தான். அதை உள்ள போக வச்சு சப்த தாதுவா மாத்த போறாரு. அவர் தான் உள்ளுக்குள்ள. இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சப்த தாதுவா மாத்த போறாரு அவர் தான். அடுத்தது எது? வியானன். இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த திருச்சி அருவி திருக்கோயில உட்கார்ந்து இருக்கோன்ற ஒரு எண்ணம் இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு அந்த எண்ணம்? இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது இல்ல? கண்ணால பாக்குறோமா, காதால கேட்கிறோமா, தோளால இதை உணர்றோமா? இதுதான் வியானன். அப்ப இந்த வியானன் வேலை செய்யலன்னு நம்ம யாரு? 2 தான். ஒன்னு பிணம், இல்லைன்னா கோமா. 2ல ஏதாவது ஒண்ணு. இந்த 5ம் தான் வந்து இந்த சமான முத்திரை செய்கிறது. இந்த 5 இல்லாம இது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல உயிர் அடங்கல் சொன்னோம் இல்லையா, 10 அடங்கல் இருக்கு. கையில ஒரு அடங்கல்னு ஆரம்பத்துல எழுதி போட்டோம். இந்த கையில இருக்கிற ஒரு அடங்கலுக்கு பேரு கௌளி காலம்னு பேரு, கௌளின்னு பேரு. இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சந்திக்கிற இடத்துக்கு பேரு கௌளின்னு பேரு. கௌளி இப்படி கொடுப்பாங்க. நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 3 விரல் வச்சு இந்த பள்ளத்துல இப்படி பிடிச்சிட்டு கீழே இந்த கட்டை விரல் கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படி வைக்கலாம், இப்படி பிடிச்சி கொடுக்கலாம். இந்த கௌளி எதுக்கு கொடுப்பாங்க? ஏன் கௌளின்னு பேர் வந்தது அப்படின்னா, நம்ம கடைக்கு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வெத்தலை வாங்கினா என்ன பண்ணுவோம்? ஒரு கௌளி வெத்தலை கொடுப்பாம்போ. அவங்க எண்ணெயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க. இப்படி பிடிக்கிறோம்ல, இந்த அளவுக்கு பேர் கௌளின்னு பேர். அதனால கௌளி காலம்னு பேர். எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். இதுக்கு பேர் கௌளி காலம்னு பேர். இந்த கௌளி எதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒருத்தர் ரோட்ல ஃபிட்ஸை வந்து விழுந்துட்டாங்கன்னா, நம்ம போய் வர்மம் தெரிஞ்சவங்க இருந்து கௌளி கொடுத்தோன்னா ஃபிட்ஸ் உடனே நிற்கும். சாதாரணமாக பார்க்கின்சஸ் இருக்குது, ஒருத்தருக்கு உடம்பு உதறல் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் பார்க்கின்சஸ். ஒருத்தர் புது ஆளுகளை பார்க்கும்போது உடல் ஷிவரிங், நடுக்க ஆரம்பிக்கும். கொடுக்கும்போது டக்குன்னு அவங்க அந்த கௌளி கொடுத்தாங்கன்னா அந்த நடுக்கத்தை அவங்க குறைக்க முடியும். அந்த கௌளி வந்து தொட்டு கொடுக்காமையே வேலை செய்யக்கூடிய ஒரு முத்திரை வந்து இந்த முகுள முத்திரை. நீங்கள் ஒன்றும் இல்லை, கையை டைட் பண்ணி இப்படி வச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும். இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த கௌளி வச்சு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கையிலேயே என்னாகும்? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு துடிப்பு, ஒரு பல்சேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இல்லை நானே கொடுத்துருக்கேங்க, ரோட்டில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சைக்கிள் ஓட்டினே வந்து அப்படியே சடனாக விழுந்து அவருக்கு ஃபிட்ஸ் வருது. இந்த ஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன கொடுப்பாங்க அங்கே ஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு? சாவி இல்லை இரும்பை கொடுப்பான்னு கட்டையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இரும்பை பிடிச்சோன்னே எப்படி பிடிப்பாங்க அவங்க? அழுத்தி இங்கே பிடிக்கும்போது இந்த கௌளி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கௌளி வேலை செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன ஆகும்? பிரெயின் செல்ஸுக்கு அந்த ஆக்டிவேஷன் போய் அந்த வலி வந்து நிற்கும். அப்போ அதிகப்படியான கைவலி, கைகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த கௌளி காலம். காலம்னு சொல்கிறதுலாம் உயிர் அடங்கலாக வரும். மேக்ஸிமம் காலன் தான் காலமாச்சு. அப்போ அதை தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வச்சு நீங்கள் சுற்றும் போது இந்த 40 சுழற்சி 2 கையில் நம்ம இந்த கைகள் 5 நம்ம சுற்றும் போது இந்த கௌளி நல்லா வேலை செஞ்சு கைகள் மறுத்து போகிறது. இந்த கைகளுக்கு வந்து வலி இருந்தால் அந்த வலியை போக்கக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு இந்த கௌளி காலத்தால் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு உயிரடங்கலான கௌளியும் இந்த பயிற்சியில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இதுதான் இந்த பயிற்சியோட அந்த 40 சுழற்சி சுற்றுவதற்கான ஒரு சிறப்பு வந்து இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில் 6வது பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். 6வது பயிற்சி எப்படி செய்வோங்க? கால்களை நல்லா 1.5 அடி கேப் வச்சுட்டு கைகள் சேர்த்து கை வச்சுக்கிறார் ஐயா. கை வந்து நல்லா இப்படி மூடணுங்க. இந்த விரல்கள் வந்து ஐயா இப்படி மூடணும்.
இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சு மூடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறோம், இல்லை இப்படிலாம் பிடிக்கிறோம். இந்த கை இப்படி மூடும்போது ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த தட்சண காலமும் வேலை செய்யும். சுகர், நீங்கள் கையை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணாலே சுகர் வந்து இது பாருங்க, நான் உள்பக்கமாக தள்ளுறேன் என் விரல. சுகர், ஹைப்பர் தைராய்டு பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. அதனால கைகளை நல்லா இப்படி வச்சு, இதுக்கு வந்து கைலாஷ் முத்திரைன்னு பேர். இது அர்த்த கைலாச முத்திரை அல்லது அக்னி சக்தி முத்திரைன்னு பேர். இந்த முத்திரைக்கு எப்படி ஆத்மாஞ்சலி முத்திரை சொன்னமோ, எப்படி சமான முத்திரை சொன்னமோ, இந்த முத்திரை நல்ல கைகள் பாருங்க, 4 விரல் உள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிட்டு கைகளை கட்ட விரல் சேர்த்துக்கிறாரு. இடது வலதாக கண்களை திறந்துக்கிட்டு செய்கிறாரு. ஏன் இத்தனை பயிற்சி கண்ணை மூடி செஞ்சோம்? இந்த பயிற்சி சாமிஜி ஏன் கண்ணை திறந்துட்டு செய்ய சொன்னாங்க? ஏன் கண்ணை மூடி இந்த பயிற்சி செய்யக்கூடாது? விழுந்துருவோமா? ஐயா ஐயா கண்ணை மூடிட்டு ஒரே தடவை பண்ணுங்க. கான்சென்ட்ரேஷன் இருந்தா கண்ணை மூடி கூட செய்யலாங்க. கண்ணை மூடிட்டு பண்றாரு, கண்ணை மூடிட்டு செய்யறாரு. இது இந்த பயிற்சி நம்ம செய்ய முடியும். மைண்டு கான்சென்ட்ரேஷன் தான் கண்ணை மூடி கூட செய்ய முடியும். ஆனா கண்ணு ஒண்ணு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு சூட்சமம் இருக்கிறது. ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்தோங்க, பஞ்ச பிராணனையும் யார் பஞ்ச நாடிகளையும் இயக்குறாங்களோ அவங்களுக்கு 120 வயசு ஆயுட்காலம்னு சொன்னோம். இந்த பயிற்சியில வந்து நம்ம பஞ்ச நாடிகளை இயக்குறோம். கைகள் இப்படி வச்சுட்டு கண்ணை திறந்துட்டு செய்யும் போது இடது காலை ஊனி வலது பக்கமா திரும்புறாரு இல்லையா? இடது கால், நம்ம மூச்சை நிர்ணயம் பண்றதே கால் கட்டை விரல்கள்னு சொல்றாங்க சித்தர்கள். இப்போ இடது காலை ஊனி நல்லா உடம்ப ஸ்டாக்னேட் பண்ணி திருப்பும் போது உடனே என்னாகும், இந்த இடது காலிலேருந்து நாடி ஆரம்பிச்சு வலது நாசையில முடியுது. பிங்களை நாடி வேலை செய்யும். பிங்களை வேலை செய்யும். திரும்ப இடதை இறக்கி வலதை ஊனி திரும்பும் போது இடகளை நாடி வேலை செய்யும். 2 நாடி வேலை செஞ்சுச்சா? இந்த 2 நாடியும் ஆக்டிவேட் ஆனாலே நடுவுல இருக்கிற சுழுமுனையும் வேலை செஞ்சிடும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்க? இன்னும் 2 நாடி வேலை செய்யணும். புருடன் காந்தாரி, அதான் இங்க எழுதியிருக்கோம். புருடன் காந்தாரி. வலது கண்ணில் புருடனும் இடது கண்ணில் காந்தாரின்னு சொல்லக்கூடிய நாடி இருக்குது. அதனாலதான் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யும் போது இந்த 2 நாடியும் வேலை செய்யும். மொத்த பஞ்ச நாடிகள் இந்த பயிற்சியில வேலை செய்யும் போது முதல் பஞ்ச பிராணன், அடுத்த பயிற்சியில பஞ்ச நாடிகளை முதல் பயிற்சியிலேயே இயக்கிடுறோம். அப்ப நமக்கு ஆயுசு எவ்வளோங்க? 120. இப்போ நல்லா கைகளை திருப்பி இடுப்பு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும், நல்லா திரும்பணும். இப்படிலாம் திரும்பக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே திரும்புவாங்க. அங்க என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி செய்வாங்க. அங்க கொடுத்துருக்காங்க turn 180 degree to the right. 180 டிகிரி நல்லா திரும்பணும் நீங்க. புரியுதுங்களா? இப்போ பண்ணுங்க. இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஐயா திரும்புங்க திரும்புங்க. இப்படி 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 நீங்க திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நம்ம முதுகெலும்பு வந்து எக்ஸ் மாதிரி ஒரு பெண்டு வரும். நல்லா ஃபீல் பண்ணலாம். முதுகு தண்டுல எக்ஸ் மாதிரி ஒரு பெண்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த பயிற்சி செய்யும்போது பாருங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் ஐயா. இது மெஷர்மெண்ட். இது நம்ம எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணணும். அந்த பக்கம் போங்கய்யா. வாங்க 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 வாங்க. ரைட், ஓகே, விட்டுருங்க. இந்தாங்க, இதை பிடிங்க. பாருங்க, வலதுல 180 டிகிரி போடணும். அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும் மனசால. இடது பக்கம் வந்து என்ன பண்ணணும், அந்த கோடை வந்து தொடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த பக்கம் 180 போசனம் நம்ம என்ன பண்றோம், 90 போறோம். அப்ப மிச்சம் 180 என்ன பண்றது? திரும்பிட்டு பண்ணிடலாமா? இப்படி ஒரு அரை வட்டம், 2 அரை வட்டம் போட்டா பிரயோஜனம் உண்டு. அதுக்கு செமி சர்க்கிள்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கம் திரும்பும் போது இடுப்பை 180 டிகிரி ட்விஸ்ட் பண்ணணும். ஏன் ட்விஸ்ட் பண்ணணும்? நம்ம உடம்புடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? பாடி ஸ்ட்ரக்சர் காமிங்களா? ஏதுங்களா சொல்லுங்க. எப்படிங்க காமிப்போம்? சொல்லுங்க. அப்படி திரும்பிட்டு சொல்லுங்க. பாடியோட ஸ்ட்ரக்சர் அப்படி திரும்பிட்டு சொல்லுங்க. அவங்க தான ஆடியன்ஸ் பார்த்த மாதிரி சொல்லுங்கன்ற. அப்படி திரும்பிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்க பாடி ஸ்ட்ரக்சர்? ஏன் டக்குனு மாத்துறீங்க? நல்லா இப்படி வந்து இப்படி வருங்க. 8 மாதிரி இருக்கும். 8 மாதிரி இருக்கும். கழுத்து, தோள்பட்டை, மார்பு, வயிறு, இடுப்பு வரும்போது என்ன பண்ணணும்? உள்ள போகணும். இடுப்பு திருப்பியும் இடை அப்படி வரணும். அப்போ இடை என்பது உள்ள இருக்கணும். நமக்கு எது உள்ள இருக்கணுமோ அது வெளியில இருக்கு. அப்போ உள்ள இருக்க வேண்டியது வெளியில இருக்கிறதுனால அங்க யார் வருவாங்க? அவர் தான் நம்ம
கொழுப்பு தான். அவர் தான் யாரு? அவர் தான் நம்ம வீட்டுக்கு வர முதல் கெஸ்ட். இந்த உடல் என்கிற வீட்டுக்கு வர முதல் கெஸ்ட் யாரு? கொலஸ்ட்ரால். கொழுப்புன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கெட்ட வார்த்தை. கொலஸ்ட்ரால் மரியாதையா சொல்லணும். அது கொலஸ்ட்ரால். அவர் வந்தாருன்னா அவங்க ஒய்ஃபு கூடவே வந்துடுவாங்க, பின்னாடியே வருவாங்க. யாரு? பிபி. அடுத்தது அவங்க பொண்ணு வரும், சுகர். அடுத்தது அவங்க பையன் வந்துடுவான், யாரு? ஹார்ட் ப்ராப்ளம். குடும்பமே வந்து கும்மி அடிக்கும் இந்த 4 வந்ததுன்னா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த 4ம் நம்ம கிட்ட வராம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? இடுப்பை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? 360 டிகிரி வளைக்கணும்னு சொல்றேன். ரைட்ல 180, லெஃப்ட்ல 180. 180லாம் கிடையவே கிடையாது. நீங்க 360 சுத்தினால் நீங்க யாரு? 120. 360 சுத்தினா நீங்க 120. 360 சுத்தலைன்னா 60. அதுக்கப்புறம் விதிதான், அதுதான் விதிதான். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வந்து இப்ப நான் சொன்னேன்னு நாளைக்கே போய் வந்து ஒரேடியா சுத்துறேன்னு இடுப்பு வச்சுட்டு கீழே உட்காந்துறாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 360ல 460 கூட போடலாம். நீங்க பாருங்க, நல்லா திரும்ப முடியும். எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க திருப்புனீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸோட எவ்வளவு நீங்க இடுப்பை ட்விஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்க இருக்கிற கெட்ட சதைகள்லாம், பேட் கலோரிஸ் எல்லாம் பர்ன் ஆகி இடுப்புக்கு அந்த ஷேப்பை கொடுத்துச்சுனாலே, இங்க ஷேப்பு கொடுத்தாலே இது ஃபிளாட் ஆயிடும். இது ஃபிளாட் ஆயிடும். நான் 10 வருஷமா பயிற்சி செய்யறேன் சார், தொப்பை குறையில, எடை குறையிலன்னா என்ன அர்த்தம்? 360 ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். அப்ப இது குறைஞ்சிட்டாலே நம்மளுடைய உடல் எடை எவ்வளவோ 10% 3 மாசத்துல நம்ம எடையை குறைக்க முடியும். வெயிட் ரிடக்ஷன் வேணுன்றவங்க. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 10,000 ரூபாய்க்கு ஒரு டயட் கிளாஸ்க்கு போகிறோம், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதோ சாப்பிட்றோம். ஆனால் பயிற்சி மட்டும் ஒழுங்காக நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இந்த பயிற்சியை நம்ம முறையாக செய்யணும். ரைட், இப்படி திரும்பியா. இப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, முதுகுல திரும்பியா. முதுகு தண்டுவடம் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் சொல்லியிருக்கிறோம். அதுல 31 ஜோடி நரம்புகள் வருது. இப்போ தள்ளி வந்து இந்த நரம்புகள் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து டிஸ்க் வந்து நகர்ந்துருச்சு, பல்ஜ் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க. நீங்க இப்படி திரும்பும் போது என்ன ஆகுன்னா, நீங்க துணி பிழிகிற மாதிரி தான், துணியை பிழிகிற மாதிரி பிழிகிறோம். முறுக்கும் போது எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கோ அந்த டிஸ்க் என்ன ஆகுங்க, ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்து உட்காரும். அப்ப பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி இந்த பயிற்சியும். நீங்க மகராசனம் பண்றவங்களுக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து நல்லா கியூர் ஆகும். அந்த குஷனிங் வந்து கரெக்டா இந்த எலும்புகளுக்குள்ள சீட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்க்லேருந்து தான் நமக்கு உள்ள இருக்கிற இன்னொரு ஆர்கன்ஸ்க்கு நரம்புகள் வருது. டிஸ்க்லேருந்து தான் ஒவ்வொரு நரம்பு வருது. இப்போ கால் வலிக்குது ஒருத்தருக்கு அதிகமானா L4 L5ல டிஸ்க் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம். இங்க இப்போ இந்த பொசிஷன் செய்யும் போது உங்களுக்கு வரும். கழுத்துல C1 to C7 டிஸ்க் எங்கேயாவது நகர்ந்து வந்துச்சுன்னா இந்த கை மறுத்து போறது, கை வலிக்குது, நம்னஸ்லாம் இருக்கும். இப்போ நல்லா திரும்பும் போது கழுத்தை நல்லா திரும்பும் போது இந்த டிஸ்க் நார்மல் பொசிஷனுக்கு வந்து உட்காந்தாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். கொஞ்சம் பயிற்சி ரெகுலரா பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா உள்ள வந்த உடனே 30 வயசு 40 வயசு அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆனா உடனே 12 நாள் கிளாஸ் முடிச்சோடனே எனக்கு இன்னும் பேக் பெயின் சரியாகல, 3 மாசமா செய்யறேன், 6 மாசமா செய்யறேன்றேன். ஆஸ் பர் யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த வயசுல வந்தீங்களோ அந்த வயசுல பாதி வருஷமாவது நீங்க பயிற்சிகளை கண்டினியூ பண்ணணும். அப்பதான் உங்க கிரானிக்கல் டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 50% குறையும். நீங்க 40 வயசுல வந்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சி ரெகுலரா இருந்ததுன்னா 10-15 வருஷத்துல சரி பண்ணலாம். 3 மாசம் 6 மாசத்துல சரியாகும்னு யாருமே என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்க கூடாது. ஏற்கனவே ஐயா சொன்னாரு, நம்ம அவ்வளோ விஷம். சாதாரணமா யோசித்து பாருங்களேன், ஒரு புல் தரை இருக்குன்னா ஒரு ஆடு மாடு நடந்து போகும். 10 நாள் நடந்து போனா கூட என்ன ஆகுதுங்க, அந்த புல்லு ஒண்ணுமே ஆகாது. மனுஷன் ஒரு 2 நாள் நடந்தானா அந்த புல்லு நடுங்க ஒரு பாட்டை உருவாயிடும், ஒரு வழி பாதை உருவாயிடும். அவ்வளோ விஷம். நம்ம எல்லாருமே, நாங்க உட்பட சொல்ற எல்லாருக்குள்ளயுமே அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கு, அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்ப அதெல்லாம் எப்படி ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசத்துல சரியாகும்? நீங்க 30 வயசுல வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 வருஷம் 5 வருஷம் நீங்க நல்லா ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடனே கியூர் ஆகும். உங்களுடைய கர்ம வினை பதிவுகளை பொறுத்து அந்த டிசீஸ்லேருந்து உங்களுக்கு விடுபட முடியும்ன்றது யோக சாஸ்திரம் சொல்லுது. அதை தான் இங்க சொல்றோம். இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம்.
ஒரு சைடு திரும்பும் பொழுது இப்படி ஒரு கோடு வரும், இந்த சைடு போகும்போது இப்படி ஒரு கோடு வரும். நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து 180 ரொட்டேட் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் இந்த முதுகில் ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு கோடு வரும். முதுகில் இந்த பயிற்சி பண்ணும்போது தெரியும். இந்த எக்ஸ் மாதிரி கோடு வந்தாலே சர்விக்கல், துராசிக், லம்பார்டு, சேக்ரல், காக்சின்ஸ், இந்த 5 வகையான இந்த 33 எலும்புகள், இந்த டிஸ்க்கு எந்த இடத்துலலாம் இந்த டிஸ்க் மூவ்மெண்ட் மாறி இருக்கோ அத்தனையும் கரெக்டான பொசிஷனில் போய் உட்கார்ந்து கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கீழ் இடுப்பு வலி, இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். இந்த முக்கியமாக இன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பிரச்சனை வரும். சயாட்டிகா நர்வ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பெண்களுக்கு கால் ஊன முடியாம வலிக்கும். சயாட்டிக்கு ரொம்ப பெஸ்ட் பயிற்சி. பிளஸ் நம்மளுடைய கூன் போட மாட்டோம். வயசாக உடம்பு குறுகும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன வயசுல இருந்த ஹைட்டு வயசானப்பட இருக்க மாட்டீங்க. சைஸ் நம்ம குறைவோம். கண்டிப்பா உடம்பு வந்து சுருங்கும். சுருங்கி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கூன் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கூன் போடுறது வராது. ஏன் கூன் போடுறது வராதுன்னு கேட்டிங்கன்னா, மனித உடல்ல இருக்கிற தசைகள்லே பெரிய தசை இதுதான். இந்த 2 தசைகள் தான். இந்த 2 தசைகள் தான் நடுவில் இருக்கிற இந்த தண்டுவடத்தை பிடிச்சி வச்சிருக்கு. இப்படி இந்த தசைகள் தண்டுவடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால வந்து நேராக நிற்க முடிகிறது. இப்போ இந்த கைப்பயிற்சியினுடைய 6ஆம் நிலையை நம்ம செய்யும் பொழுது இந்த 2 தசைகள் வலுப்பெறும் பொழுது தண்டுவடத்தை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் ஆகும், அதிகமாக மாறும். அப்ப இது வந்து வலு இழந்துடுச்சுன்னா தண்டுவடம் என்ன ஆயிடும், நாளடைவில் பெண்ட் ஆயிடும். அப்ப தண்டுவடம் பெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வயசாக நம்ம என்ன பண்றோம், கூன் போட்டுறோம். அப்ப நம்ம வந்து கடைசி வரைக்குமே நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஆமா இப்படி இருந்தவன் இப்படி ஆகக்கூடாது, இப்படியே தான் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த கைப்பயிற்சியினுடைய 6ஆம் நிலை. பிளஸ் இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கைப்பயிற்சி 6ஆம் நிலையில நாள்பட்ட வியாதிகளுக்கு யாரெல்லாம் மருந்து எடுக்கிறோமோ, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, தைராய்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா மெடிசன் எடுப்பாங்க. அப்போ ஒரு மெடிசன் எடுக்கும் பொழுது அந்த மெடிசன்னால பக்க விளைவுகள் வரும். சர்க்கரை பிரச்சனை, 30 வருஷமா இன்சுலின் போடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள்பட்ட வியாதிகளுக்கு மருந்து எடுக்கும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற பக்க விளைவிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த கைப்பயிற்சியினுடைய 6ஆம் நிலை தான். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கொடுக்காது மருந்து சாப்பிட்றதுனால. பிளஸ் மனித உடலிலே அன்னன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இறந்த செல்கள், நம்ம உடம்புக்குள்ள செல்கள் இருக்கு பாருங்க, இறந்த செல்கள் அன்னன்னைக்கு வெளியில வந்துடணும். இந்த செல்கள்லாம் இறந்த செல்கள் வெளியில வந்துடணும். கீழே வெளியில வந்தாதான் அடுத்த செல் இனப்பெருக்கம் செய்யும். இந்த இறந்த செல்கள் மனித உடலுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல தங்கிடுச்சுன்னா இறக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அந்த செல் என்ன பண்ணோம், நம்ம என்ன பார்த்தோம், செல் இஸ் ஏ பெஸ்ட் கம்யூனிகேட்டர்னு பார்த்தோம். இது மற்ற செல்களை வந்து தன்னு கூட வந்து கூப்பிடும், ஒரு சிக்னல் கொடுக்கும். அது சிக்னல் கொடுத்த உடனே இவர் இறக்க போற ஸ்டேஜில் இறந்த செல் இவர் ஏன்பா இங்க இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நோக்கி இன்னொரு செல் வரும். இது மாதிரி இறக்க போற ஸ்டேஜ் இருக்க செல்லாம் ஒன்னொன்னா வந்து ஒரே இடத்துல ஒரு கூட்டணி போட்டுதுன்னா அதுதான் என்னவா மாறுது, கேன்சர், புற்றுநோயாக மாறுகிறது. அப்போ ஒரு உடலுக்குள்ளே கைப்பயிற்சியினுடைய இந்த 6ஆம் நிலையை நம்ம முறையா செய்துட்டோம்னா நமக்கு எது வராது, கேன்சர் வராது. விதிப்படி இருந்தாலும் விதியை நம்ம என்ன பண்ணலாம், மதியால ஜெயிக்க முடியும். அதை எப்படின்ற நாளைக்கு பார்க்க போறோம். அதை புரியுங்களா? இப்போ வந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது உடலிலே இறந்த செல்களை தங்க வைக்காது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை எதுங்க, ரத்தம் தான். நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா எதில் எடுக்கிறோம், ஒரு சுகர்னா எதில் எடுக்கிறோம் டெஸ்ட், ஒரு கிரியாட்டின் லெவல் பார்க்கணும்னா எதில் பார்க்குறோம், ஒரு யூரிக் ஆசிட் யூரியா ஆசிட் பார்க்கணும் எதில் பார்க்குறோம், ஒரு ஹீமோகுளோபின் பார்க்கணும் எதில் பார்க்குறோம், ஒரு ஆர்பிசி டபிள்யூபிசி பார்க்கணும் எதில் பார்க்குறோம், ஒரு இஎஸ்ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்க்கணும் எதில் பார்க்குறோம், ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா ரத்தம் பார்க்கணும் எதில் பார்க்குறோம். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை எது? அப்போ அந்த ரத்தம் உடலிலே இன்னைக்கு கேட்குறேங்க, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ரத்தத்துல வந்து கெமிஸ்ட்ரி சரியான முறையில் இருந்தால் நமக்கு நோய் என்பது இல்லை. அந்த கெமிஸ்ட்ரி மாறுபட்டால் எந்த இடத்திற்கு மாறுபடுகிறதோ அந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது என்று அர்த்தம். அப்படின்னா நம்ம ரத்தத்தை ஒரு டெஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம ரத்தம் கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப கரெக்டா இருக்கணும்னு சொன்னா அந்த கீழே போட்டிருக்கு பாருங்க, மனித உடலிலே இருக்கின்ற ரத்தத்தை எப்ப நம்ம ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாலும் அந்த ரத்தம் ரெஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரி சரியான முறையில் இருக்கணும்னா அந்த 5 வர்ம புள்ளிகள் வேலை செய்தால்தான் மனித உடலிலே ரத்தம் சரியான முறையில் இயங்கும். என்ன கொடுத்துருக்கு, கொண்டை கொல்லி, அன்னக்காலம், கல்லிடை காலம், அண்டக்காலம்,
கிராயல் வர்மம் அப்படின்னு 5 வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கிறது. இது தெரிஞ்சுக்க நீங்க போறோம். இந்த 5ம் சேர்ந்தது தான் மனித உடலிலே. இதுல முதல் 4 இருக்கு பாருங்க, அந்த கொண்டை கொல்லி, அன்னக்காலம், கல்லிடை காலம், அண்டக்காலம். இது 4ம் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் சம்பந்தப்பட்டது தவிர மிற்ற எந்த வகையான உடல்ல நோய்கள் வந்தாலும் அந்த அந்த வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் கரெக்டான முறையில் இருக்கணும்னா அந்த முதல் 4ஐ வந்து நம்ம இயக்கணும். முதல் 4 இயக்கணும். அந்த கடைசியா கொடுத்துட்டு பாருங்க கிராயல் வர்மம். இந்த கிராயல் வர்மம் தான் வந்து மனித உடலிலே புற்றுநோய் வராமல் தடுக்கின்ற ஒரே வர்மம் அதுதான். இந்த கிராயல் வர்மத்தை நம்ம எங்க இயக்குறோம் தெரியுமா? கைப்பயிற்சியினுடைய நிலை 3, 4, 5ல இந்த கிராயல் வர்மத்தை இயக்குகிறோம். இந்த கிராயல் வர்மம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க, இப்படி கையை இப்படி வச்சோம்னா, இப்படி கையை மூடினீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இது பாருங்க நேரா இந்த இடம், இங்க இருந்து இந்த முழங்கை மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த இடம் வரைக்கும் இதனுடைய நடுப்பகுதி, இதுதான் கிராயல். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை பாத்தீங்கன்னா இங்க தனியா ஒரு மசில்ஸ் தொங்கும் பாருங்க. இந்த இடத்துல மசில்ஸ் தொங்கும். ஐயா நீங்க வாங்க, ஆஃப் ஷர்ட் போட்டிருக்கீங்க, நீங்க வாங்க மேல வாங்க ஒரு நிமிஷம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் நம்ம வந்து பாருங்க அந்த கிராயலை தான் வந்து இங்கேயும் டச் பண்றோம். ஏன் வந்து கைகள் வந்து இப்படி ஒட்டி வரணும்னு சொல்றோம், காரணமே அதுதான். இந்த கையை மட்டும் நீட்டிங்க, ஷர்ட்டை மடிச்சு விடுங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்க கை நீட்டுங்க, இதுதான். இந்த பாருங்க இந்த செதை தொங்குது பாருங்க, இந்த நடுப்பகுதி இதுதான். இந்த இடத்துல தான் அந்த கிராயல் இருக்கிறது. இது வரைக்கும் பாருங்க, இதுதான் கிராயல். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வர்மத்தில் இப்படி கொடுப்பாங்க. இது கிராயல் வர்மத்தை பாருங்க, இப்படி கை வச்சுக்கிட்டு ஒரு அரை வட்டம் 3 முறை வெளிப்புறமா, அந்த கையில அதே மாதிரி. இப்ப இதைத்தான் நீங்க சமான முத்திரை வச்சுக்கங்க. இப்ப சுத்துங்க கையை, சுத்தும் போது என்ன பண்றீங்க பாருங்க, அந்த கிராயல் வர்மம் தான் உங்களுக்கு நீங்க வந்து யூ ஆர் ஆக்டிவேட்டிங் கிராயல் வர்மம். அதனால தான் சொன்னாங்க அம்மா, பிரஸ்ட் கேன்சரை தடுக்கிறது, லங்ஸ் கேன்சரை, அது மட்டும் இல்ல ப்ராஸ்டேட் கேன்சர், பைல்ஸ் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், பேங்க்ரியாஸ் கேன்சர், எந்த வகையான கேன்சர் வந்தாலும் அத்தனையும் தடுக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் தான். ஏன்னா இதுதான் வந்து நேரடியாக யாருக்கு சிக்னல் கொடுக்கும்? அது மேரோ மஜ்ஜைக்கு சிக்னல் கொடுக்கும். இதுதான் மஜ்ஜையிலிருந்து எது உருவாகிறது? மஜ்ஜையிலிருந்து எது உருவாகிறது? எது உருவாகிறது இன்னைக்கு? மஜ்ஜையிலிருந்து எது உருவாகிறது? அதாவது இன்னைக்கு பாருங்க, திருமூலர் காலத்தையும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தையும் பாருங்க. மனித உடலில் என்ன சொல்றாருன்னா, கொண்டை கொல்லி, மனித உடலிலே கொண்டை கொல்லி செங்கிருமியை உருவாக்கும், கிராயல் கொல்லி வெங்கிருமியை உருவாக்கும். செங்கிருமி வெங்கிருமின்னா என்னது? வெள்ளை ரத்த அணுக்கள், சிகப்பு ரத்த அணுக்கள். அததான் அவன் செங்கிருமி வெங்கிருமின்னா. இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல நம்ம என்ன சொல்றது? ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கால். அப்ப திருமூலர் அன்னைக்கே கரெக்டா சொல்லிட்டாரு. அதுதான். அப்போ மனித உடலிலே செங்கிருமியை உருவாக்குவது எது? சிகப்பு ரத்த அணுக்கள். சிகப்பு ரத்த அணுக்கள் எதுல இருந்து வருது? நம்ம உடம்பு பத்தியே நமக்கு தெரியல. இல்ல, செங்கிருமியை உருவாக்குவது ஸ்பிளீன், மண்ணீரல். வெங்கிருமியை உருவாக்குவது எது? மஜ்ஜை. மஜ்ஜை தான் வெங்கிருமியை உருவாக்கும். ரத்த புற்று, பிளட் கேன்சர் எது அதிகமானா வரும்? WBC அதிகமானால் எது வரும்? கேன்சர் வரும். அப்போ கேன்சரை தடுக்கிற ஒரே பாயிண்ட் இதுதான். அப்போ கைப்பயிற்சி நம்ம நாள்ல இருந்து எப்படி பண்ணணும்? அதுக்குன்னு 500 சுத்தாதீங்க. அவங்க மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம 40 சுத்தினாலே போறோம். புரியுதுங்களா? அந்த மிச்சம் 4 இருக்கு பாருங்க, அதுல கொண்டை கொல்லின்றது இங்க இருக்கு. நம்ம துரியம் பண்றோம், கபாலபதியில ஆக்டிவேட் பண்ண போறோம். அதை கபாலபதியில. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம்? அன்னக்காலம். அன்னக்காலன்றது தொப்புள். இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த இடம் மசாஜ் பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணுவோம். 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் ஆக்டிவேட் பண்ண போறோம். அடுத்தது இது கல்லிடை காலம். தொப்புள்ல இருந்து 6 விரல் கீழே இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. அது நம்ம மசாஜ் பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ண போறோம், கபாலபதியில ஆக்டிவேட் பண்ண போறோம். அடுத்தது இது அண்டக்காலம். அண்டக்காலம் எதை ஆக்டிவேட் பண்ண போறோம்? நாளைக்கு காயக்கல்பத்தில் ஆக்டிவேட் பண்ண போறோம் அண்டக்காலத்தை. அப்ப அந்த 4த்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். உடலிலே எந்த இடத்திலே ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைகள் இருந்தால் நமக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தா கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கணும்னா இந்த 4 பாயிண்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்.
இந்த 4 பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம இப்போ? உடற்பயிற்சியை முறையா செய்யணும். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். ரைட், வாழ்க வளமுடன். வாங்க, அடுத்த பயிற்சி என்ன பயிற்சி? முட்டி சுத்து. கால் முட்டி காலுக்கு இடையில ஒரு 3 அங்குலம் வச்சுக்கிட்டு இதை பாருங்க, 2 முட்டி சேர்ந்து இருக்கணும். காலுக்கு இடையில இடம் இருக்கணும், முட்டி இடையில இடைவெளி இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். முட்டிகள் மேல கைகள் குவிந்த நிலையில இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் குவிந்த? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி விரிச்சிட்டுலாம் சுத்துவாங்க, சுத்தக்கூடாது, கை குவிந்த நிலையில இருக்கணும். ஏன் குவிந்த நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த முட்டிக்கு இன்னொரு பேர் என்னங்க? நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா செரட்டைன்னு சொல்லுவாங்க. செரட்டைன்னா என்னது? தேங்காய் முடி, செரட்டை வலின்னு தான் சொல்லுவாங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம்லாம். ஏன்னா இந்த முட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா சிரட்டை வர்மம்னு வர்மம் இருக்குது, அதுதான் இங்கே வரைஞ்சி போட்டிருக்கோம். கால் முட்டி அந்த ரவுண்டாக போட்டிருக்கிறது, மேலே இருக்குது பாருங்க, டாட் டாட்டாக வச்சுருக்கோம், அதுக்கு சிரட்டை வர்மம்னு பேர். முட்டிக்கு மேலே இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா சுழி பொய்கை வர்மம்னு இருக்குது, சுழி பொய்கை வர்மம். முட்டிக்கு கீழே நீங்கள் இப்படி குனிஞ்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டிலேருந்து ஒரு சின்ன முட்டி மாதிரி தொடும். நீங்கள் நடுவரல் கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த நடுவரல் தொடர்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்டு இருக்கும், அதுக்கு பேர் குதிரை முக வர்மம். நம்ம முட்டியை இப்படி பெண்ட் பண்ணோன்னா இப்படி குதிரை முகமாக இப்படி வந்துட்டு இப்படி கீழே இறங்கும். இந்த நடுவரல் கரெக்டாக அங்கே தான் தொடும். அவங்கவுங்க விரலால் 4 விரல் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டி கரெக்டாக 16 விரல் இருக்கும். இப்போ நான் அவங்களுக்கு வச்சேன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அவங்க ஒல்லியாக இருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அதிகமாக காமிக்கும். இப்போ அவங்கவுங்க விரலால் வைக்கும்போது 4, 8, 16, 12 அப்படி வரும். 8, 12, 16ன்னு வரும். இப்போ 16 விரல் இருக்கும். இந்த 16 புள்ளிகளுக்கு பேரு சிரட்டை வர்மம் பேரு. இது இந்த ரவுண்டுக்குள்ள கரெக்டா அந்த சிரட்டை உட்காரணும், முட்டி உட்காரணும். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 மேடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சுழி பொய்கை வர்மம்ல உட்காரும், மேல இப்படி உட்காரும். அதுக்கு கீழே அப்படி பிடிக்கும் போது இந்த நடுவரல் அந்த குதிரை முக வர்மம் தான் இந்த முட்டிக்கு ஸ்விட்ச் மாதிரி. அப்போ கைகள் அதை மேல வச்சு வலச்சுழலாக 3, இப்ப ஐயா சுத்துறாங்க, இடச்சுழலாக 3, நல்ல ஒரு பெண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட் வந்து நிற்கணும். திரும்ப பெண்டு அங்கே நிற்கக்கூடாது, அப்படியே கண்டினியூவாக இங்கே சுற்றும் போது நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு பெண்டு வரா மாதிரி சுற்றணும். வலம் 3, இடம் 3, வலம் 3. இந்த முட்டி சுற்றுறது ஏன் முட்டியில் கை வச்சு சுற்றணும்? இப்போ இந்த பால் ஜாயின்ஸ்க்கு கொடுத்தோம், இது வந்து யூனிவர்சல் பால் ஜாயின்ட்ஸ்ன்னு சொன்னேன். 2 ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டுன்னு சொன்னேன். நம்ம உடம்பு வெயிட்டாக நிமிந்துக்கோங்க, நிமிந்துக்கோங்க. அந்த முட்டி தான் தாங்குது நம்ம உடம்ப. இப்போ இந்த ஜாயிண்ட்ல நம்ம கை வச்சு சுத்தலையே, முட்டி முக்கியமான முட்டினா இப்போ இதில் தானே கை வச்சு தானே இப்படி சுற்றி இருக்கணும். இந்த முட்டிலாம் சுற்றலை, ஆனால் கால் முட்டியில் விட்டோம். சாமிஜி என்ன பண்ணியிருக்காங்க? கை வச்சு சுற்ற சொல்லியிருக்காங்க. எதற்காக? கை வச்சு இந்த முட்டியை சுற்றணும். கை வைக்காம ஏன் சுற்றக்கூடாது? கை வைக்காம சுற்றக்கூடாதா? சுற்றலாமே, டைரெக்டாக சுற்றலாம். அந்த பாருங்க, கால்கள் இப்படியே செய்யலாமே, ஹிப் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி கால் செய்யலாம். ஆனால் சாமிஜி என்ன பண்ணியிருக்கிறாங்க? கைகளை குவிந்த நிலையில வச்சு சுத்துங்கன்னு சொன்னாங்க. எதற்காக சொல்லியிருப்பாங்க? வர்மம் இருக்குன்ட்டு. அதுதான் காரணமா, வேற காரணம் இல்லை. என்னங்க? ஜீவகாந்த ஆற்றல் போகணுன்ட்டு. சரிங்க, நானே சொல்லிடுறேன். முட்டியில இப்ப எந்த முட்டியில வீக்கம் வருங்க? நமக்கு உடம்புல நீர் சேர்ற முட்டி பார்த்தீங்கன்னா, முட்டி வீக்கம் வர்றது இந்த முட்டி தான் வரும். கால் முட்டியில தாங்க வீக்கம் வரும். இந்த முட்டியில வீக்கம் வந்தா கூட உங்களுக்கு வெளியில தெரியாது. நீர் சேராத முட்டி இதெல்லாம். கெட்ட நீர் சேரக்கூடியது இந்த கால் முட்டியும் கணுக்கால் முட்டியில சேரும். கணுக்கால் வீக்கம் வரும், பார்த்துருக்கீங்களா? நீங்க பஸ்ல ரொம்ப நாள் டிராவல் பண்ணின்னு போறீங்க, வயசானவங்க, பாடி வெயிட் இருந்தா காலை தொங்க போட்டு இப்போ கிளாஸ்ல இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா அன்னைக்கு பாதம் கொஞ்சம் வீக்கமா தெரியும், கணுக்கால் முட்டியில நீர் சேரும். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? முட்டியில இன்ஜெக்ட் பண்ணி கெட்ட நீர் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க. 6 மாசம் தாங்க அதோட டைம் பீரியடு. திரும்ப 6 மாசம் கழிச்சு அகைன் உங்களுக்கு முட்டியில நீர் எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 தடவைக்கு மேலே அது எடுக்கக்கூடாது. நீங்கள் 3-4 தடவைக்கு மேலே, நிறைய பேர் நான் பெருமையாக 4 தடவை இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துருங்க, எனக்கு வழியே இல்லைங்கன்னுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு கால் நடமாட்டம் இல்லாமல் ஆகிடும். முட்டிலேருந்து நீர் எடுக்கக்கூடாது. கெட்ட நீர் இருக்கு இல்லைங்களா, கெட்ட நீர் சேரக்கூடியது நம்ம கால் முட்டியும் கணுக்கால் முட்டியும் தான். நம்ம கையில் எவ்வளோ இருக்குங்க ஹீட்டு? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் இருக்குது. நீங்கள் ஜீவகாந்தம் செய்கிறீங்க, அது அடுத்த பட்சம் நம்ம கையில் இருக்க சூட்டுனால முட்டி வீக்காக இருக்கவங்க கொஞ்சம் வீட்டில் செய்யும்போது துணியை எடுத்துட்டு நீங்கள் முட்டி மேலே டைரெக்டாக கையை வச்சு சுற்றும் போது, இந்த 9 சுத்து நேரம் நீங்கள் சுற்றும் போது இந்த சிரட்டை, சுழிப்பொய்கை வர்மம் ப்ளஸ் குதிரை முக வர்மம் ஆக்டிவேட் ஆகி உங்கள் கையில் இருக்க ஹீட்டோட வச்சு நீங்கள் சுற்றும் போது முட்டியில் இருக்கிற நீர் என்ன பண்ணுவது? எவாப்ரேட் பண்ணும். கொஞ்சம் கண்டினியூவாக செய்யணும். கால் வலி இருக்கிறவங்க இந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நிறைய இருக்கிறது முட்டி வலி, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே.
அப்போ என்ன பண்ணுறோம், முட்டிக்கு மேலே மட்டும் போட்டு ஆயின்மெண்ட்டை தேய்க்கிறோம். முட்டிக்கு மேலே மட்டும் இல்லை பாயிண்ட்ஸு, பின்னாடி இருக்குது. இன்னிலேருந்து அந்த மாதிரி மேலே மட்டும் எண்ணெயோ தைலமோ இல்லை வேறு ஏதாவது ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் பின்னாடி பக்கம் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வலி சீக்கிரம் ரிலீவ் ஆகும். பின்பக்கத்தை விட்டுருவோம். அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு மாதிரி தெரியும். இந்த 2 காலையும் பிரிக்குது இல்லையா, முழங்காலையும் தொடையும் பிரிக்கிறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கோடு இருக்குங்க. 2 தசைநார் இருக்கும். இந்த தசைநாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி தெரியும். பின்பக்கம் நிற்க வச்சு நீங்கள் கால் அனாட்டமி ஃபோட்டோஸ் இருந்தால் பாருங்க, ஒரு யூ மாதிரி ஒரு பெண்டு தெரியும். அப்போ அது வர்மம் எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி வெளிப்பக்கம் முட்டி வலி இருக்கவங்களுக்கு மேல் பக்கம் கொடுக்கறத விட உள் பக்கம் தான் நிறைய கொடுப்பாங்க. எது ஒண்ணுமே தேய்க்கும் போது மேலிருந்து கீழாக தேய்க்கணும். நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இப்படி தேய்ப்போம்.